ஹலோ வீவாஸ், மீனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற செப்டம்பர் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக வரப்போகின்ற நாட்களில் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுங்க. அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்வாங்க. சோ அந்த வகையில தான் இந்த செப்டம்பர் மாதத்துல 100 வருடத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால இனி வரப்போகின்ற நாட்கள்ல மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்துல கணிக்கப்பட்டு இருக்குங்க. அதுலயும் மீனராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய முதல் கட்டமான விரய சனியானது நடந்துட்டு இருக்கு. சோ என்னதான் நீங்க பணத்தை சம்பாதிச்சாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத வகையில நிறைய வீண் விரயங்களானது இப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதத்திலாவது கிரகங்களுடைய மாற்றத்தால இனியாவது நல்லது நடக்குமா? பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா? கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குமா? ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் அமையுமா? குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம். மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசியால் உங்களுடைய குடும்பங்களில் சுப காரியங்களானது தங்கு தடையின்றி நடைபெற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதமானது குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமாகவும் காணப்படுகின்ற ஒரு சிறப்பான சூழ்நிலையை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய வகையில கிரக அமைப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில மீனராசி நேயர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்களுடைய யோசனைகளானது உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல கடந்த காலங்களில் ஏதாவது மன வருத்தங்களும் மன கசப்புகளும் இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போது சரியாகி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக நடந்து கொள்வீர்கள். மாத பிற்பகுதியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்றாலுமே பெரிதளவுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வகையில் இருவருமே விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக எந்தவித பிரச்சனைகளாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிவானது ஏற்படாது. திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சுபமான நாட்களாக அமைய போகிறது. மீனராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளே நடக்க மாட்டேங்குது. அண்ணனோ இல்லைனா அக்காக்கோ திருமணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னுமே திருமணமானது சாதகமாக கைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சிலர் எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு தற்போது உங்களுடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டமாக சுப நிகழ்ச்சிகளின் மூலமாக உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல தாங்க வளைகாப்பு கூட நடத்தலாம், வீடுகளில் திருமணம் நடக்கலாம், நிச்சயதார்த்தம் நடக்கலாம். இது போன்ற பல சுபமான விஷயங்களானது இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் மீனராசி நேயர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து இருக்கீங்களோ அவங்களுக்கு தற்போது அது தொடர்பான சில நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதால பொறுமையுடன் இருப்பது நல்லதாகவே இருக்க கொடுங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலும்
அவசரப்படாம நிதானத்தோடு நீங்க முடிவு செய்யும் போது பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. ஏன்னா நீங்க பாட்டு அவசரப்பட்டு கோபத்தோடு நீங்க பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளானது மிகப்பெரிய பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைஞ்சிடுங்க. பிறகு பிரச்சனைகள் எல்லாம் வரும்போதுதான் அன்றைய நாள் நம்ம இந்த சின்ன வார்த்தையை பேசாம இருந்திருக்கலாமே, இந்த ஒரு நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அமைதியாக இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நம்ம பிறகுதான் யோசிப்போங்க. ஸோ பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு யோசிப்பதை விட வருவதற்கு முன்னாடியே நம்ம இது பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனமாகவும் இருக்க கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. அது உங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மீனராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கோங்க. அதே போல தாங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவும் அமைய போகிறது. ஏன்னா வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை என்றால் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கலாம். இப்போது வருமானமும் ஓரளவுக்கு கைக்கு சாதகமாக இருக்குங்க. அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சியில் இருப்பீங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மாதத்துடைய பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருங்க. ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க. குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளின் படி நடந்து கொண்டால் அவர்களுடைய ஆதரவை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாங்க. அதாவது எப்போதுமே நாம செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. எல்லா விஷயங்களை பற்றியுமே பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க நம்மளை விட பெரியவங்க, அவங்க நாம் சந்தித்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சந்தித்து அதன் மூலமாக சில அனுபவங்களையும் பார்த்தீங்கன்னா பெற்று இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது நம்ம காது கொடுத்து கேட்கணுங்க. நாம் ஒன்று நினச்சிருப்போம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நாம் நினச்சது நடக்கும்போது என்ன நடக்கும், அதில் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவாக மாறினுச்சுன்னா எப்படி இருக்கும், அதை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் என்ன நடக்கும், அதன் மூலமாக பாசிட்டிவாக இருக்குமா இல்லைன்னா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்திங்கன்னா யோசித்து செய்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் அதில் இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாங்க. ஸோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணுவதை விட பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே நாம் இது செஞ்சால் அடுத்து என்ன நடக்கும், பிரச்சனை வராமல் நம்ம அதை எப்படி அந்த விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற சில வெற்றியை நம்ம யோசித்து செஞ்சாவே எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்பட போவது கிடையாதுங்க. மேலும் நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக நீங்கள் நினைத்த வேலையை நினைத்தபடி பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீங்க. இதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாத்தியமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்குங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்க தாராளமாக ஈடுபடலாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படக்கூடிய வகையில் திறமையாக செயல்படுவீர்கள். கணவருடைய அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்க கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதற்கும் அவங்களுடைய ஆதரவானது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். அந்த புதிய பொறுப்புகளை திறமையாக செயல்பட்டீங்கன்னா அதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டு பெற்று நீங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைப்பதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 10ஆம் தேதி மற்றும் 13 இந்த நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த நாட்களில் நீங்க எது செய்தாலுமே அதுல உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்குங்க. மேலும் செப்டம்பர் 6ஆம் தேதி சந்திர
சந்திராஷ்டமம் என்பதால் அன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் வியாழக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வர எல்லா விதமான நன்மைகளும் ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும், பிரச்சனைகளும் குறையும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.